யமுனா வந்து எல்லா உண்மையும் வந்து சொன்னோன்னே காவேரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. காவேரி போய் நிவின் கிட்ட வந்து நியாயம் கேட்குறாங்க. அப்போ நிவின் வந்து இந்த மாதிரி விஜய் தான் என்னை வெயிட் பண்ண சொன்னார் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. நிவினை செமையாக திட்டி விடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீ எல்லாரும்? என் மனசு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்கள் விஷயத்துக்கு வந்து என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இங்கே பாருங்கள், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, விஜய் சொன்னார் நான் வெயிட் பண்ணுறேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் பேசிட்டு அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் வந்து தேவையில்லாமல் வந்து என் வாழ்க்கையில் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு வந்துடுறாங்க. இங்கே நிவின் வந்து காவேரி சொன்னோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் கிட்ட வந்து காவேரி வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க, செமையாக திட்டி விடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? எப்படி நிவின் கிட்ட அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்க? என்ன கேட்காம என் வாழ்க்கையில் வந்து இவ்வளோ பெரிய முடிவு எடுக்க முதல்ல நீங்கள் யார்? நீங்கள் தான் என் வாழ்க்கையை விட்டு போயிடுறீங்கள, அதுக்கப்புறம் நான் என்ன ஆனால் உங்களுக்கு என்ன வந்தது? உங்கள் வேலையை மட்டும் பார்க்க வேண்டியது தானே? அதை விட்டுட்டு நான் நிவின் கூட தான் வாழ போகிறேன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன்னா எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு நம்ம வந்து விஜய் சொல்கிறாரு, இல்லை காவேரி, உன் லைஃப் என்ன ஆகும் நான் யோசிச்சு தான் இதெல்லாம் பண்ணேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் என் லைஃப்பை விட்டு போயிடுறீங்கல்ல, அதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி போனால் உங்களுக்கு என்ன வந்தது? நான் நிவினை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்கள்கிட்ட சொல்லலைல்ல, எப்படி எந்த தைரியத்தில் நீங்கள் நிவின் கிட்ட போய் இந்த மாதிரி ஹோப் கொடுத்துருப்பீங்க? அவர் அதை நம்பி நான் காத்துட்ருக்கேன்னு சொல்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? எப்படி இப்படிலாம் பேசுவீங்க நீங்கள்? உங்களுக்குலாம் மனசாட்சின்றது ஒன்று இருக்கா இல்லையா? எனக்குன்னு ஒரு மனசு இருக்காதா? அதில் வலி இருக்காதா? உங்கள் விருப்பப்படி என் வாழ்க்கையை நான் வாழணுமா? நீங்களும் சரி நிவினும் சரி இந்த முடிவு எடுக்க உங்களுக்கு யார் எந்த உரிமையை கொடுத்தது? என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் நீங்கள் 2 பேரும் டிசைட் பண்ணக்கூடாது, புரியுதா? என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், நான் எப்படி அமைச்சிக்கணும், நான் தான் டிசைட் பண்ணணும். அந்த உரிமை உங்கள் 2 பேர்கிட்ட யார்கிட்ட கொடுத்தது உங்களுக்கு? எந்த தைரியமாக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருப்பீங்க? இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் 8 மாதத்தில் இந்த வீட்டை விட்டு போயிடணும், அவ்வளோதானே, நான் போயிடுறேன், அதுக்காக இப்படிலாம் பண்ணி விடுவீங்களா நீங்கள்? நான் சொன்னேன் நான் நிவின் கூட வாழ போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. அது வந்து காவேரி, இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, என் மனசு ரொம்ப காயப்படுத்தியிருக்கீங்க, இது நல்லாவே இல்லைங்க, என் மரியாதையை ரொம்ப கெடுத்திருக்கீங்க, என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. காவேரி ப்ளீஸ் காவேரி அழாத, சொன்னால் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. தயவு செய்து என்கிட்ட பேசாதீங்க, உங்ககிட்ட எதுவும் நான் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து கிட்ட வந்து காவேரியை கையை பிடிச்சி, சாரி காவேரி, தயவு செய்து என்னை மன்னிச்சுடு, நீ இவ்வளோ காயப்படுவ நான் நினச்சி கூட பார்க்கல, நான் உனக்கு நல்லதாக சேருதான்னு நினச்சிட்டு இதை பண்ணேன், ஆனால் நீ இவ்வளோ வந்து கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் காவேரி, தயவு செய்து என்னை நம்பு ப்ளீஸ் காவேரி, நீ வந்து அழாத காவேரி, நீ அழுத என்னால் தாங்கிக்க முடியாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. தயவு செய்து போயிடுங்க, என்னை தனியாக விடுங்க, நான் நல்லா மனசு விட்டு அழணும், என்னால் முடியலைங்க, நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன் நீங்களே சொல்லுங்கள், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நான் என் வாழ்க்கையில் பெரிய செஞ்சு தப்புன்னு எனக்கே தெரியும், ஆனால் அந்த நிலைமையில் என்னால் வேறு எதுவுமே செய்ய முடியல, ஆனால் இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு உண்மையாக தானங்க இருக்கேன், ஆனால் நீங்கள் மட்டும் ஏங்க என்னை இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், இது வரைக்கும் தாத்தா கிட்டேயோ இல்லை வீட்டில் உள்ளவங்ககிட்டயோ நான் இதை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை மூச்சு விட்டுருப்பேனா, சொல்லியிருப்பேனா? ஆனால் நீங்கள் நிவின் கிட்ட போய் சொல்லிட்டீங்க. நிவினுக்கு தெரிஞ்சால் வந்து எங்கள் வீட்டில் தெரியாதா? எல்லாருக்கும் தெரிஞ்சால் என் நிலமை என்ன ஆகுறது யோசிச்சிங்களா கொஞ்சமாவது? அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு காவேரி, நான் உனக்கு நல்லது செய்கிறேன்னு செஞ்சுட்டேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிடு, நீ இவ்வளோ காயப்படுவேன் நான் யோசிச்சு கூட பார்க்கல, மன்னிச்சிடு காவேரி ப்ளீஸ் காவேரி, தயவு செய்து மன்னிச்சிடு, சத்தியமாக சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் இதை பற்றி நான் யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன், ப்ளீஸ் நான் சொன்னால் கேளு காவேரி. நிவின் கண்டிப்பாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நிவினை பற்றி பேசாதீங்க என்கிட்ட, நிவினை பற்றி ஏன் பேசுகிறீங்க? என் வாழ்க்கையில் நிவின் சாப்டர் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நிவின் என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் வந்து நிவினை வந்து என் வாழ்க்கையில் வந்து நுழைக்க பார்க்குறீங்க, அது ரொம்ப பெரிய தப்பு, புரியுதா அப்படின்றாங்க. அதை கேட்டு ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாரு விஜய். நீ என்ன சொல்கிற காவேரி, அப்போ உன் மனசில் நிவின் இல்லையா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், என் நிவினை நான் ஒரு காலத்தில் விரும்பினேன், அது உண்மை தான், ஆனால் அதுக்காக நான் இப்போவும் விரும்பிட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னேன். நான் வந்து எப்படி நீங்கள் இப்படிலாம் டிசைட் பண்ணிவிட்டு என் வாழ்க்கையை நீங்கள் முடிவு பண்ணுவீங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. ஒரு விஜய்க்கு வந்து உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது, அப்படியே வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே காவேரி இப்போ காவேரி அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், நான் தனியாக அழணும், தயவு செய்து இங்கேருந்து போங்கன்னு விஜய்க்கு வந்து அப்படியே வந்து காவேரியை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. வெளியே வராரு விஜய்க்கு சந்தோஷமாக இருக்குது, அப்படியே மனசுலேயே வந்து நினச்சிட்டு இருக்காரு. அப்போது காவேரி மனசில் வந்து நிவின் இல்லையா, அப்போ நான் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கேனா, அப்போ காவேரி வந்து மனசில் நிவினை நினைக்கலையா, அப்போ காவேரி வந்து அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷம் தாங்கலை அவருக்கு. உடனே வந்து யோசிச்சுட்டே இருக்காரு காவேரி பற்றி. உடனே வந்து காவேரி கிட்டே பேசுறது பழகினது அவருக்கு அவங்களுக்கு மேரேஜ் ஆனது எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்க்குறாரு. உடனே சந்தோஷம் தாங்க முடியல வந்து விஜய்க்கு. உடனே வந்து காவேரி, உன் மனசு நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன், நீ பாவம் காவேரி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ஆனால் நான் வந்து உன்னை நல்லா வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு விஜய். இதோட முடியுது.